சீர்காழி அருகே திருவாலி கிராமத்தில் முன்விரோதம் காரணமாக உறவினர்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. ஒருவர் கொலை செய்யப்பட்டு ஒருவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 3 பேர் இதனால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவாலி ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குணசேகரன். இவரது மகன் குணா செந்தில் விசிக பிரமுகரான இவருக்கும் இவர்களது உறவினரான எதிர்வீட்டைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், பாலசுப்பிரமணியன், தவமணி ஆகியோருக்கும் இடையே நீண்ட நாட்களாக குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது இவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாக இரு குடும்பத்தார் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அப்பொழுது முதியவர் குணசேகரனை எதிர்த்தரப்பினர் அரிவாள் கொண்டு வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தந்தையை காப்பாற்றுவதற்காக சென்ற குணா செந்தில் மீதும் மரம் அறுக்கும் இயந்திரத்தை வைத்து எதிர்த்தரப்பினர் தாக்குதல் நடத்தியதால் அவருக்கு 2 கைகளிலும் பலத்த காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருவெங்காடு போலீசார் இறந்த குணசேகரனின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். மேலும் தாக்குதலில் படுகாயமடைந்த குணா செந்திலை மீட்டு மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தாக்குதலில் காயமடைந்ததை எதிர்த்தரப்பைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், பாலசுப்பிரமணியன், தவமணி ஆகிய 3வரும் சீர்காழி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலை சம்பவம் குறித்து அறிந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்தை பார்வையிட்டதுடன் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு வந்து நேரில் விசாரணை மேற்கொண்டார்.